ஒருவர் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லி இருந்தால், அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்தால், அந்த ஏகத்துவம் அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தால், அந்த ஏகத்துவத்தை அவர்கள் உயிர் மூச்சாக கொண்டிருந்தால், யாருக்காகவும் எதற்காகவும் எவருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஏகத்துவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கின்ற உறுதி இருந்தால் அவர்களிடத்தில் நல்ல மாண்புகள் இருக்கும், அவர்களிடத்தில் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்ல வர்றாங்க. தூதர் அனுப்பப்பட்டது ஏகத்துவத்தை சொல்வதற்கு தான். ஆனால் அந்த ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் அவர்கள் பரிபூர்ணமிக்க குணநலன்களோடு பரிபூர்ணமிக்க ஒழுக்க மாண்புகளோடு இருப்பார்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். நாம எப்படி இருக்கிறோம்? ஏகத்துவம் சத்தியம் இறைவனுடைய மார்க்கம் என்று ஏற்றிருக்கிற நாம் அதில் உண்மையான உறுதியோடு உண்மையான நம்பிக்கையோடு செயல்படுகிறோம் என்றால் அந்த செயல்பாட்டின் அர்த்தம் என்ன தெரியுமா? அது நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கமாக மாண்பாக வெளிப்படுவதுதான் அர்த்தம். அப்படி எந்த ஒழுக்க மாண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாம நாம் செய்கிற இபாதத்துகளை கொண்டு நாம் திருப்தி அடையலாம், அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களை படைத்து இவ்வுலகில் பல்கி பெருகச் செய்திருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்கும் எது சரி எது தவறு என்று வழிகாட்டப்படுவதற்கும் தன் புறத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்கள் மூலமாக அந்த தூதர்களுக்கு வஹி என்கின்ற வேத அறிவிப்பை கொடுப்பதின் மூலம் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமானது, நன்மை பயப்பது என்கின்ற அறிவுரைகளை உள்ளடக்கிய வேதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார். அப்படி வழங்கப்பட்டிருக்கிற பல வேதங்களுக்கு மத்தியில் இறுதி உம்மத்தாக இருக்கிற நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இறக்கி அந்த திருமறையின் மூலம் பல்வேறு விதமான அறிவுரைகளை போதனைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இப்படி மனித இனத்திற்கு சென்று சேர வேண்டிய உபதேசங்களை அறிவுரைகளை போதனைகளை உள்ளடக்கிய இந்த வேதம், இந்த திருமறை குர்ஆன் அந்த அறிவுரைகளை பற்றி எல்லாம் ஒரு அறிவுரையை சொல்லித் தருகிறது. சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை குறித்த ஒரு அறிவுரை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். ذكر, நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ذكر, திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்கள் என்கிறான் இறை. ஒரு தடவை சொல்லுங்க, அத்தோட முடிச்சுக்கிங்க, நல்லா சொல்லல. இறைவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ذكر, நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்கிறான் இறை. நம்ம கேட்கலாம், ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? வாரத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதையே சொல்லி 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 திரும்ப திரும்ப பேசப்பட்டதையே திரும்ப திரும்ப பேசி எதுக்கு இது, ஏன் இந்த தேவை, இதற்கான அவசியம் என்ன என்று நாம் கேட்கலாம். அதற்கான பதிலை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். என்ன தெரியுமா? குலிக்கல் இன்சானு தஈஃபா. ஏன் மனுஷனுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படணும்னா மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், அதுதான் காரணம். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறதின் காரணமாகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறான் இறைவன். பலவீனம்னா எல்லாமே பலவீனம் தான். ஒரு மனிதர் திடகாத்திரமான உடல் உடையவர், சும்மா எந்த வெயிட்டெல்லாம் சர்வ சாதாரணமாக தூக்கிடுவார். அப்படியா? எங்க ஒரு 20 டன்னை தூக்குங்க பார்ப்போம். தூக்க முடியாது, நசுங்கி செத்துருவான் மனுஷன். ஒரு லிமிட்டு தான். நான் சாப்பிடாமையே இருக்க போறேன், நான் தூங்காமையே இருக்க போறேன்,
நான் தண்ணி குடிக்காம இருக்க போறேன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? குடிச்சே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும், பசியில செத்துடுவான் மனுஷனுக்கு இருக்கிற பலவீனம். சரி, சாப்பிட்டாச்சு, நல்லா குடிச்சாச்சு, வயிறு முட்டை நல்லா திருப்தி ஆயிடுச்சு, நான் மோசனே போக மாட்டேன்பா, நான் பாத்ரூம் பக்கமே போக மாட்டேன் என்று ஒரு முடிவெடுத்தால் சாத்தியமா? ஒரு லிமிட்டு தான். ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய பாடியே அவர் பேச்சை கேட்காது, ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலை மீறி எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். மனிதனுக்கு இருக்கிற பலவீனம் இதுவெல்லாம் மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த பலவீனங்களில் ஒரு பலவீனமாகத்தான் அல்லாஹ் மறதி என்பதை வைத்திருக்கிறான். வேறொரு புறத்தில் பார்த்தா மறதி மனிதனுக்கு அருளாக இருந்தாலும் மனிதனுக்கு இருக்கிற எண்ணற்ற பலவீனங்களில் ஒரு பலவீனம் மறதி என்கின்ற பலவீனம். போன வாரம் ஜும்மாவில் என்ன தலைப்பு பேசினாங்க? நம்மள யாரையாவது கூப்பிட்டு கேட்டோம்னா தலைப்பு பயான் பேசினாங்க, அது பயான் நல்லா பேசினாங்க, சூப்பரான கருத்து. சரி, தலைப்புல வேணாம், கருத்து என்ன கருத்து நல்ல கருத்து தான், என்ன கருத்துன்னு தான் மறந்து போச்சுன்னு சொல்லுவோம். அப்போ போன வாரம் ஜும்மாவில் பேசினதே ஞாபகம் இருக்காது, மறக்கும்னா போன மாசம் பேசினது, போன வருஷம் பேசினது ஞாபகத்திலேயே இருக்குன்னு சொல்ல முடியுமா? மறக்காமையே இருப்போம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இது மனிதனுக்கு இருக்கிற பலவீனமாக இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் என்கிறான். திரும்ப திரும்ப சொன்னா என்ன ஆகும்? வேற டாபிக்கே இல்லையா? வேற சப்ஜெக்டே இல்லையா? இதே டாபிக்கா? எரிச்சலா இருக்குப்பா என்று எரிச்சல் வருமா? ஆமா, என்னத்தை பேசிட போறாங்க? பல வருஷமா நம்ம கேட்டது தானே பேச போறாங்க. நமக்கு தெரியாம எதுவும் புதுசா சொல்ல போறாங்களா? நம்ம கேட்ட படிச்ச தெரிஞ்ச பல வருடங்கள் தெரிந்திருக்கிற செய்திகள் தானே என்ற ஒரு ஆர்வமின்மையை, ஒரு புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணுமா? ஆமா, என்ன பெரிய கூட்டம், திரும்ப திரும்ப பல கூட்டங்கள் போட்டு சொன்னதை தான் சொல்ல போறாங்க என்ற ஒரு சலிப்பு, வெறுப்பு, வெறுண்டோடக்கூடிய நிலை இது ஏற்படுமா? இது மற்றவர்களுக்கு ஏற்படலாம், மற்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது ஏற்படக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் பேசுகின்றான், தக்கீர், நீங்கள் சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த திரும்ப திரும்ப சொல்லுதல் என்பது தன்ஃபஉல் முஃமினீன் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அந்த அறிவுரைகள், அந்த மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய தகவல்கள், கருத்துக்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தாது, வெறுப்பை ஏற்படுத்தாது, விரண்டோடுதலை ஏற்படுத்தாது. மாறாக அதில் பயனடைகிற மனநிலையை ஏற்படுத்தும் என்கிறார். இறை நம்பிக்கையின் தன்மையாக, இறை நம்பிக்கையின் அம்சமாக அல்லாஹ் முன்னிறுத்துகின்றான். எதை? கேட்கப்படக்கூடிய அறிவுரைகளை எப்படி அவர்கள் உள்வாங்குகிறார்கள், எப்படி அதை கேட்டு தம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற அம்சத்தையே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் தன்மையில் கொண்டு வந்து நிற்பாட்டுறான். தன்ஃபஉல் முஃமினீன், அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பலன் தரும். கேட்டோமே, பல தடவை கேட்டோமே, பல நேரங்களில் கேட்டோமே, கேட்டதை செய்தோமா? கேட்டதை கொண்டு மாற்றம் நம்முடைய வாழ்வில் வந்ததா? நாம் இன்னும் திருந்த வேண்டியது இருக்கிறதா? நாம் சரி செய்ய வேண்டியது இருக்கிறதா என்று அந்த அறிவுரைகளில், அந்த உபதேசங்களில் பயனடையக்கூடிய பார்வை இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கும். ஏங்க, இங்க சொல்ற கருத்துக்கள், பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அவர்களுடைய சொந்த கருத்தா? நான் சின்ன பிள்ளையில 5 வயசா இருக்கும் பொழுது எங்க அம்மா கடைக்கு கூட்டிட்டு போனாங்களா, அப்ப நான் என்ன செஞ்சேன், ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கேட்டேனா இப்படின்னு சொந்த கருத்தை பேசுறோமா? சோக கதையை பேசுறோமா? வேற ஏதாவது கடந்த கால நிகழ்வுகள்ல நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னு அவங்க சொந்த கருத்தை பேசுறாங்களா? பேசப்படக்கூடிய அத்தனை பேச்சின் சாராம்சமும் இறைவனின் வார்த்தைகளை முன்னிறுத்தித்தான். பேசப்படக்கூடிய அத்தனை பேச்சுக்களின் சாராம்சமும் மார்க்க வழியின் அடிப்படையில் நாம் நடக்க வேண்டும் என்பதை வைத்துத்தான். மறுமையை இலக்காக கொண்டு, மறுமையின் லட்சியத்தை இலக்காக கொண்டு அதை அடையக்கூடிய பாதையில் நாம் தளர்ந்து விடாமல், தவறி விடாமல், மறந்தும் கூட பிசகி விடாமல் இருப்பதற்குத்தான் மீண்டும் 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 அறிவுரைகள் நமக்கு சொல்லப்படுது. இதுல வெறுப்படைய, சலிப்படைய, எரிச்சலுடைய, விரண்டோட, பாராமுகத்தோடு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்க போவதும் இல்லை. நாம் எப்படி உபதேசங்களை உள்வாங்குகிறோம்,
அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறோம். சொல்லப்படக்கூடிய வார்த்தை இறைவனின் வார்த்தை என்றால், வழிகாட்டப்படக்கூடிய வழிகாட்டுதல் நம்மை படைத்தவன் இரட்சகரினுடைய வழிகாட்டுதல் என்றால், அந்த வழிகாட்டுதல்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய பேச்சுக்கள், அந்த அறிவுரைகள் நம்முடைய உள்ளத்தை தைக்கிறதா, அல்லது அதை கேட்டும் கேட்காமல் செவிடங்காதிய ஊதில் சங்கை போன்று இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டோம் இப்படின்னு போயிட்டு இருக்கோமா? எப்படி நம்முடைய வாழ்வு இருக்கிறது? இறை செய்திகள், இறை போதனைகள், எடுத்துச் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதிலும் இறை நம்பிக்கையின் தன்மை பொதிந்திருக்கிறது. எப்படி அணுகிறோம், அதை மார்க்க உபதேசங்களை, மார்க்க செய்திகளை எப்படி அணுகிறோம்ங்கிறதுல நம்முடைய இறை நம்பிக்கையின் தன்மை இருக்கிறது. அப்படித்தானே? உலகத்துல ஒரு மனுஷன் வர்றாரு, வாங்க பாய் வாங்க உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, டீ போடுறீங்களா, டீ போட்டு தரவா, ஜூஸ் குடிக்கிறீங்களா, அது சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்றீங்களா சொன்னா என்ன நினைப்போம்? கண்ணியமா நடத்துறாருப்பா, நல்ல கண்ணியமா நடத்துறாங்க, வாங்க வாங்க உட்காருங்க, டீ வேணுமோ, டீயா சம்சா வேணுமோ, இல்லையே முறுக்கு இருக்கு சாப்பிட்றீங்களா இப்படின்னு பேசி இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? யதார்த்தமா எப்படி பார்ப்போம்? மரியாதை தெரியாதவன், ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, இப்படி பேசணும்னு தெரியல சொல்லுவோமா இல்லையா? அப்ப நாம் ஒரு விஷயத்தில், ஒருவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்கின்ற தன்மை அதில் இருக்கு. நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி அதை அந்த விஷயத்தில் நாம் கையாளுகிறோம் என்பது, அதை நாம் எப்படி நம்புகிறோம், அதை நாம் எப்படி மதிக்கிறோம், அதை நாம் எப்படி போற்றுகிறோம், அதற்கு நாம் எப்படி கண்ணியம் கொடுக்கிறோம் என்கின்ற அம்சம் அதில் உள்ளடங்கியிருக்கு. அப்ப இறைவனின் வேத வரிகள், வேத சொற்கள், மார்க்க வழிகாட்டுதலாக சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள், ஆமா ஆமா சொல்லுங்க, அப்புறம் பாத்திமா என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு, பரிசு போட்டு வந்துட்டீங்களான்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்ப அதுக்கு என்ன மதிப்பு? பேசக்கூடிய நபர்களுக்கு இங்க மதிப்பே இல்லைங்க. நான் இல்லைன்னா வேற ஆளு, அவர் இல்லைன்னா வேற ஆளு, அவர் இல்லைன்னா வேற ஆளு. நபர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இவர் வந்துதான் பேசணும், அவர் வந்துதான் பேசணும், இவர் பேசினாதான் கரெக்டா இருக்கும், அவர் பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஒரு மண்ணும் கிடையாது. ஏன்? இங்க பேசப்படக்கூடிய நபரை வைத்து இல்லை, பேசப்படுகிற கருத்தை வைத்து, அதில் இருக்கிற சாராம்சத்தை வைத்து அதை நாம் எப்படி உள்வாங்கி நம்முடைய வாழ்வை மாற்ற போகிறோம் என்பதை பொறுத்து நாம எப்படி பார்க்கிறோம். கவனத்தோடு, ஈர்ப்போடு இறை சொற்கள், இறை வார்த்தைகள் சொல்லி வழிகாட்டப்படக்கூடிய சபைகளில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம பங்கேற்கக்கூடிய சபையில நம்மளை ஒருத்தவங்க புறக்கணிச்சா, நம்மளை அவங்க ஏளனமா பார்த்தா, நம்மளை கண்டுக்காம போனா வெறுப்படைவோம், சலிப்படைவோம், என்னடா இது என்று அந்த நபரின் மீது கோபம் அடைவோம். அப்ப இறை வசனங்கள் பேசப்படக்கூடிய சபைகள், மார்க்க செய்திகள் நினைவூட்டப்படக்கூடிய சபைகளில் நாம் அப்படி நடந்து கொண்டால் நம்முடைய நிலைமை என்ன? இது நாம யூகிச்சு சொல்றதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைவனுடைய செய்திகள் பேசப்படக்கூடிய சபைகளில் உங்களில் ஒருவர் முன்னாடி வந்து அமர்ந்தா அவர் இறைவனுடைய அளவுக்கு நெருக்கமா இருக்கிறார். கொஞ்சம் நடுவுல இருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய அருள் சற்று தூரமா இருக்கிறார். ஒருத்தவர் ஒதுங்கி போய் கடைசியில் இருக்கிறார், அவருடைய அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி இருக்கிறார். ஒருவர் இதெல்லாம் என்னப்பா என்று அந்த மார்க்க சபைகளை புறக்கணித்து சென்றால் அவர் அல்லாஹ்வின் அருளை விட்டும் விலகியவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்களா இல்லையா? இந்த செய்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இறைவனுடைய வேத வரிகள், வசனங்கள் பேசப்படக்கூடிய சபைகள், அங்கே பேசப்படக்கூடிய நபருக்கு மதிப்பு அல்ல, அந்த கருத்தை நாம் எப்படி கவனிக்கிறோம், அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்கின்ற அம்சம் இறை வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற மதிப்பு, இறைவனின் வழிகாட்டுதலுக்கு நாம் கொடுக்கிற மதிப்பு என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு இறை நம்பிக்கையாளன் எந்த விதத்திலும் மார்க்க செய்திகளை அலட்சியப்படுத்துகிற, புறக்கணிக்கிற, பாராமுகமாக இருக்கிற, அதை வெறுப்படைந்து ஓடக்கூடிய மனநிலைக்கு போக மாட்டான். இந்த மனநிலை ஒரு இறை நம்பிக்கையாளர்களிடத்துல இருக்கும். அந்த அம்சத்தோடு சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்குங்க. அந்த தன்மையோடு மார்க்க சபைகளில் நீங்கள் அமர்ந்து பாருங்கள். அந்த எண்ணத்தோடு, அந்த மனநிலையோடு நாம் அதை செவியேற்கும் பொழுதுதான் நம்மள்கிட்ட மாற்றம் ஏற்படும். அதுதான் உண்மையான மாற்றத்தை தரும். அதுதான் உண்மையான ரிசல்ட்டை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டும். இல்லைன்னா எத்தனை சபையில நம்ம அடைஞ்சாலும், எத்தனை செய்திகளை நம்ம கேட்டாலும் நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப இஸ்லாம் பல்வேறு விதமான அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அறிவுரைகளில் எல்லாம்
கவனிக்க வேண்டிய, முக்கியத்துவப்படுத்த வேண்டிய, அவசியம் அனைவரும் பேண வேண்டிய அறிவுரை ஒன்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அறிவுரை தான் தனி மனிதனாக இந்த வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும், தனி மனிதனாக இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுங்குமுறைகள், ஒழுக்கத்தை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒழுக்கத்தை கொண்டு போய் நிப்பாட்டுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்கன். உங்கள சிறந்தவங்க யாரு தெரியுமா? உங்கள சிறந்தவங்க 5 பவுன் நகை போட்டிருக்கிறவங்களா, கையில 4 ரிங்கு போட்டிருக்கிறவங்களா, ஐபோன் வச்சிருக்கிறவங்களா, நல்ல 2 மாடி வீடு கட்டினவங்களா, கார்ல வந்தவங்களா, பைக்ல வந்தவங்களா? யாரும் கிடையாது. இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்கன். உங்கள சிறந்தவங்க நல்ல குணமுடைய, நல்ல ஒழுக்கமுடையவர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உங்களில் சிறந்தவர்களாக உங்களை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், நான் என் பக்கத்து வீட்டுக்காரனை விட சிறந்தவன், நான் என் அக்கா பிள்ளையை விட சிறந்தவன், நான் என் பெரியம்மா பிள்ளையை விட சிறந்தவன், என் பக்கத்து வீட்டுக்காரனை விட சிறந்தவன், என் தம்பியை விட சிறந்தவன், அண்ணனை விட சிறந்தவன் என்று நம்மை நாம் சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்றால், அதுல பார்க்க வேண்டியது நிறத்தையோ, தோற்றத்தையோ, செல்வத்தையோ, எதையோ அல்ல, குணத்தால், நல்லொழுக்கத்தால், அந்த நல்லொழுக்கம் உள்ள செயல்பாட்டால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நம்மை சிறந்தவர் யார் என்பதை தீர்மானிக்கும். அது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த ஒழுக்கம் என்கின்ற அம்சத்தை, நற்குணம் என்கின்ற அம்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எதோடு சொன்னாங்க தெரியுமா? ஒரு சஹாபி கேட்கிறார், இஸ்லாத்தில் நன்மை செய்யணும் சரி, நன்மைக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு சரி, நன்மைன்னா என்ன, எதெல்லாம் நன்மை? நன்மைங்கிறீங்களா, எதெல்லாம் நன்மை? ரசூலுல்லாஹ் சாட்டா ஒரே ரத்தின சுருக்கமா சொன்னாங்க, அல் பிர்ரு, நன்மை என்பது ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம், நல்ல ஒழுக்கம், நல்ல மாண்பு என்று சொன்னார். யார் நல்ல மாண்போடு இருப்பார்களோ, நல்லொழுக்கத்தோடு இருப்பார்களோ, அவர்கள் நல்லொழுக்கத்தோடு இருக்கிறார்கள் அல்லவா, நல்ல மாண்போடு நடக்கிறார்கள் அல்லவா, அந்த மாண்பே, அந்த செயலே அவர்களுக்கு நன்மை தான். தொழுதா வர்ற நன்மை மாறி, நோன்பு வச்சா வர்ற நன்மை மாறி, தர்மம் கொடுத்தா வர்ற நன்மை மாறி, நம்முடைய வாழ்க்கையே நமக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால் அதற்கு நபிகளார் காட்டிய வழிமுறை ஹுஸ்னுல் குலுக், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல மாண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மாண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்வு முழுவதும் நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இதோட முடிக்கல ரசூலுல்லாஹ் இந்த நல்ல ஒழுக்கங்களை, நல்ல மாண்புகளை எங்க கொண்டு போய் வச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொந்தமா கொண்டு போய் வைக்கிறது இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த கருத்து இல்லை, மார்க்கமாக அவர்கள் சொல்லக்கூடிய, வழிகாட்டக்கூடிய அனைத்தும் வஹியின் அடிப்படையில தான் அவங்க வழிகாட்டுவாங்க. அப்ப அந்த வஹியிலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லித்தரப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன், உங்களில் இறை நம்பிக்கையாளர்களில் பரிபூர்ணமிக்க இறை நம்பிக்கையை அடைந்தவர் யார் தெரியுமா? இறை நம்பிக்கையில நான் பரிபூர்ணத்தை அடைஞ்சிட்டேன்னு உங்களை யாரேனும் நீங்கள் சொல்லணும்னா அதற்கான நிலை என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் குல்கன், உங்களில் நல்ல ஒழுக்கத்தை, நல்ல மாண்பை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் சொன்னாங்க. சிறந்தவர்கள்ல டாப்பு நல்லொழுக்கம். வாழ்வு முழுவதும் நன்மை பெறணுமா, அதுக்கும் நல்லொழுக்கம். ஒருவர் ஈமானில் பரிபூர்ணத்தன்மை அடையணுமா, அந்த பரிபூர்ணத்தன்மை அடைய வேண்டும் என்றால் அங்கும் தேவை நல்லொழுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒழுக்கத்தை தனி மனிதனாக இந்த வாழ்வில் மனிதன் பேண வேண்டிய ஒழுங்குகளை இறை நம்பிக்கையின் அம்சத்தோடு கொண்டு வந்து சொல்றாங்களே, அப்படியான அந்த ஒழுக்க மாண்பில் நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. பல செய்திகள் நாம் கேட்டிருப்போம், பல சபைகளில் கலந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், செயல்படுத்துவதில் எங்க இருக்கிறோம்? அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதில் எங்க இருக்கிறோம்? ஒட்டுமொத்த மனிதனுடைய ஒழுக்க மாண்புகளிலும் அடிப்படையான ஒழுக்க மாண்பாக இருக்கிறது எது தெரியுமா? பல பிரச்சனைகளுக்கும், பல சண்டைகளுக்கும், பல சச்சரவுகளுக்கும், பல மனஸ்தாபங்களுக்கும், பல மன வெறுப்புகளுக்கும், பல்வேறு விதமான குரோதங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எது தெரியுமா? பேச்சு தான் எல்லா விதமான தீமைகளுக்கும், பாவங்களுக்கும் தலையாய ஒரு லிஸ்ட்ல வந்து நிக்குது, முதன்மை லிஸ்ட்ல வந்து நிக்குது. அதற்கு மார்க்கம் வழிகாட்டிய ஒழுங்கு, அந்த ஒழுங்கை பேணுகிற அடியார்களாக நாம இருக்கிறோமா? சொல்லிக்கிறோம் ஏகத்துவவாதின்னு, சொல்லிக்கிறோம் குர்ஆன் ஹதீஸா எங்க கொள்கைன்னு சொல்லிக்கிறோம், அதைத்தான் எங்க உயிர் மூச்சு வரை நாங்க இருப்போம், கடைபிடிப்போம்னு சொல்றோம், செய்றோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், வகுல்லி இபாதி, நபியே
என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்ஸன், அவர்கள் பேசினால் நல்லதையே பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். அவங்க பேசினா நல்லதை பேசட்டுங்கிறான். அப்படிதான் பேசுறோமா? குர்ஆன் ஹதீஸை படிச்சேன்னு சொல்லக்கூடிய நாம, மார்க்க செய்திகளை கற்றிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய நாம அப்படித்தான் பேசுறோமா? சிந்திச்சு பாருங்க. சர்வ சாதாரணமா மார்க்கம் தெரிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களும் புறம் பேசுறதுல இருந்து, அவதூறு பேசுறதுல இருந்து, கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் பிற நபர்களோடு தொடர்புபடுத்தி பேசுவதிலிருந்து எவ்வளவு விதமான பேச்சுக்கள் நம்முடைய வாயில வருது. இதெல்லாம் ஒரு ஒழுக்கக்கேட்டின் முதன்மை அம்சம். ஒழுக்கக்கேடதான். ஒருவன் பிறரையே துரும்பி போட்டு வளைச்சி பேசி நேரத்தை கடத்துவான்னா அவன் கேவலப்பட்டவன், அவன் அசிங்கப்பட்டவன், அவன் மோசமான குணமுடையவன். யார் நாம சொல்லல, அல்லாஹ் வழிகாட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் பேசினா நல்லதை பேசுங்கப்பா, இல்லைன்னா வாயை பத்தி கப்புன்னு இருங்க, கப் சுப்புன்னு அமைதியா இருங்க. சும்மா தேவையில்லாததை பேசிட்டு இருக்காதீங்க, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க, தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தேவையற்ற சூழ்நிலைகள் பேசிட்டு இருக்காதீங்க. பேசினா நல்லதை பேசுங்க. பேசுறதுக்கு நல்லதுன்னு ஒண்ணு இல்லையா? எதுக்கு தேவையில்லாததை பேசணும்? வாயை பொத்தி இருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய நிலையை பார்க்கும். இவ்வளவு நற்குணங்களை வழிகாட்ட ரசூலுல்லா தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்றான். தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நற்குணங்களை நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்தி காட்டுவதற்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை சொல்றாங்க. நான் எதுக்கு இந்த சமுதாயத்திற்கு தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா, மக்காரிமல் அஹ்லாக், நல்ல ஒழுக்கங்களை நல்ல மாண்புகளை உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அதை பூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னான். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை குறித்து அல்லாஹ் என்ன பேசினான் தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உம்மத்திற்கு, அந்தந்த உம்மத்திற்கு அனுப்பப்படுவதின் நோக்கம் என்னவென்று அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் பேசுகின்றான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனி அபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்கின்ற ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்குத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் தூதர்களை நாம் அனுப்பினோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கப்பா, மற்ற வேற எதையும் வணங்கிடாதீங்கன்னு சொல்றதுக்குத்தான் தூதர் அனுப்பணுங்கிறான் இறைவன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவங்க தான் இந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, மக்காரிமல் அஹ்லாக், நல்ல ஒழுக்கங்களை நல்ல மாண்புகளை நான் சொல்லித்தர பரிபூர்ணப்படுத்த அனுப்பப்பட்டேங்கிறான். ரெண்டு முரண்பாடா இல்லையா? அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையை சொல்றதுக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நல்ல குணங்களை நல்ல ஒழுக்கங்களை மாண்புகளை கற்றுத்தந்து அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டுல எது சரி? ரெண்டு முரண்லாம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ரெண்டை இணைத்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவர் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லி இருந்தால், அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்தால், அந்த ஏகத்துவம் அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தால், அந்த ஏகத்துவத்தை அவர்கள் உயிர் மூச்சாக கொண்டிருந்தால், யாருக்காகவும் எதற்காகவும் எவருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஏகத்துவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கின்ற உறுதி இருந்தால், அவர்களிடத்தில் நல்ல மாண்புகள் இருக்கும், அவர்களிடத்தில் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்ல வர்றாங்க. தூதர் அனுப்பப்பட்டது ஏகத்துவத்தை சொல்வதற்குத்தான். ஆனால் அந்த ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் அவர்கள் பரிபூர்ணமிக்க குணநலன்களோடு பரிபூர்ணமிக்க ஒழுக்க மாண்புகளோடு இருப்பார்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். நாம எப்படி இருக்கிறோம்? ஏகத்துவம் சத்தியம் இறைவனுடைய மார்க்கம் என்று ஏற்றிருக்கிற நாம் அதில் உண்மையான நம்பிக்கையோடு உண்மையான உறுதியோடு உண்மையான நம்பிக்கையோடு செயல்படுகிறோம் என்றால் அந்த செயல்பாட்டின் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த செயல்பாட்டின் அர்த்தம் அது நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கமாக மாண்பாக வெளிப்படுவதுதான் அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். அப்படிலாம் இல்லாம
அப்படி எந்த ஒழுக்க மாண்புகளும் ஒழுக்க விரும்பியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாம சதா நாங்க தொழுதுருவோம், கரெக்டா நோன்பு வச்சிருவோம். ரமலான் மாசம் வந்துச்சுன்னா கரெக்டா நோன்பு வச்சிருவோங்க. தர்மம்னு எங்க வீட்டு வாசல்ல யாராவது கேட்டு வந்தா கொடுக்காம விட மாட்டோமே. ஜக்காத்தை நான் கரெக்டா நிறைவேற்றிடுவோம். நாங்க 2 உம்ரா செஞ்சிருக்கோம் தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போறதுக்கு நாங்க பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம், பாருங்க பாருங்க என்று நாம் செய்கிற வணக்கங்களை, நாம் செய்கிற இபாதத்துகளை கொண்டு நாம் திருப்தி அடையலாம். அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான். ஏன்? உண்மையான செயல்பாடுகள் அது இறைவனுக்கானதாக இருக்கும்னா அங்கே இறைவன் எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்கணும்ல. ரிசல்ட் இல்லாம ஒரு செயல்பாடு இருக்குதுன்னா அது உண்மையா இருக்குமா? அது சரின்னு சொல்லுவோமா? உலகத்துல சொல்லுவோமா? சொல்லுங்க. உலகத்துல ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 5ஆம் கிளாஸ் முடிச்சு 6ஆம் கிளாஸ் போயாச்சு, 6ஆம் கிளாஸ் முடிச்சு 7ஆம் கிளாஸ் போயாச்சு, 8, 9, 10, 11, 12 காலேஜ் முடிச்சு வந்தாச்சு. 2 - 2 என்னப்பா? 2 - 2 4 அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுவோம்? எது? காலேஜ் தான் முடிச்சு படிச்சுட்டாரோ, பட்டம் வாங்கிட்டாரோ, எல்லாம் தெரிஞ்சிட்டாரோ, கரைச்சு குடிச்சிட்டாரோ சொல்லுப்பாருன்னா அது சொல்ல தெரியலன்னா, ரிசல்ட் இல்லைன்னா என்ன நீ படிச்சியோ படிச்சதுக்கான ரிசல்ட் இருக்கணும்ல. அந்த ரிசல்ட் இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? உலகத்துல தருத்தரம், தெண்டம், படிச்சு ஒண்ணு உருப்படல, விளங்காதவன் சொல்லுவோமா இல்லையா? உலகத்துல ஒரு வகுப்பை கடந்து வந்தான்னு சொன்னா அதற்கான ரிசல்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோமே. அப்படி ரிசல்ட் இல்லைன்னா அவன் ஒழுங்கா உருப்படியா படிக்கல, சும்மா தண்டத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான், விளங்காதவன் சொல்றோமே. அதுவே நாங்க 20 வருஷம் மார்க்கத்துல இருக்கிறோம், 25 வருஷம் கொள்கையில இருக்கிறோம், 25 வருஷம் சத்திய ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் படிதான் நடக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், 30 வருஷம் 40 வருஷம் சொல்றோமே. சொல்லக்கூடிய நாம் சொல்லுகின்ற சொல்லில் உண்மையாளர்களாக இருந்து அந்த சொல்லின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடு இருந்தால் அந்த செயல்பாட்டின் விளைவுகள் ரிசல்ட் கரெக்டா இருக்கணும்ல. ரிசல்ட் சரியா இல்லைன்னா அப்ப இவ்வளவு உதரம் செஞ்ச செயல்லாம் என்ன? ஒண்ணு இல்ல. தொழுதாரு, ஏன்பா தொழுதாரு? எல்லாரும் தொழுதாங்க, நம்மளும் தொழுதோம். ஏமா பாத்திமா தொலை வரலையா அப்படின்னு 4 பேர் கேட்டுருவாங்க, தொழுதோம். நோன்பு வச்சோம், ஏன்பா நோன்பு வச்சீங்க? எங்க ஊரெல்லாம் முஸ்லீம் முஹல்லா, நாங்கெல்லாம் நோன்பு வைப்போம். ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறது எங்க வழக்கம். எப்படி? பிற சமுதாய மக்கள், பிற சமுதாயத்தில் உள்ளவங்க ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்? சில பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம், பலருக்கு என்ன தெரியுமா? என்ஜாய்மெண்ட். எல்லாரும் செய்யறாங்கல்ல, நம்மளும் செய்வோம். இல்லைன்னா 4 பேர் கேட்டுருவாங்கல்ல, என்னமா ஆயிஷா உங்க வீட்டுல மட்டும் என்னமோ குக்கர் சவுண்டு கேட்குது, ரமலான் மாசம் அதுவுமா குக்கர் சவுண்டு கேட்குது, என்னாச்சு கேட்டுருவாங்களோ, நம்மளும் நோன்பு வச்சிருவோம் என்று ஊருக்காகவும் உலகத்திற்காகவும் பிறருடைய பார்வைக்காகவும் சமூகத்திற்காகவும் ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு சடங்காகவும் தான் அந்த நோன்பை வைத்தோம் என்று அர்த்தம். எப்போ? ரிசல்ட் இல்லைன்னா. ரிசல்ட் இல்லாம இந்த வணக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ரிசல்ட் இல்லைன்னா நம்ம செஞ்சிருக்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத், தர்மம் வெறும் காட்சிப்படுத்துதலுக்கும் நம்மை நாம் பேரளவில் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளாகத்தான் அந்த செயல்பாடுகள் இருந்ததே ஒழிய அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் இல்லை என்றுதான் அர்த்தம். ரிசல்ட் இல்லையே. அப்ப என்ன ரிசல்ட் வேணும்? அல்லாஹ் எதிர்பார்க்கிற ரிசல்ட், முதன்மையான ரிசல்ட் இறை அச்சம்ங்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒழுக்க மாண்புகளோடு நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பது. அதற்கு தான் எல்லாம். தொழுகை அல்லாஹ் எதுக்கு சொன்னான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் முன்கர். தொழுகை வெட்கக்கேடான தடுக்க. அதுக்கு தானே தொழுங்க, தொழுதா நன்மை, மறுமையில உங்களுக்கு கூலி இருக்கு. தொழுகதான் முதல்ல மறுமையில கேட்கப்படக்கூடிய கேள்வி. அதுக்கு பதில் சொல்லாம ஒரு 8 எடுத்து வைக்க கூடாது, எடுத்து வைக்க முடியாது. தொழாதவனுக்கு இந்த தண்டனை இருக்கு, நரகத்துல இந்த வேதனை இருக்கு, இப்படி எல்லாம் சித்திரவதை இருக்குன்னு சொன்ன இறைவன் அந்த தொழுகையின் நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான், தீமையான விஷயங்களை விட்டு உங்களை அது தடுக்க வேண்டும். அதான் ரிசல்ட். அந்த ரிசல்ட் இல்லாம நான் தொழுதானே, நான் எந்திரிச்சு தகதச்சுலாம் தொழுதானே சொல்லலாம், சொல்லிக்கலாம், ரிசல்ட் இல்லாம ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்ப உண்மையான ரிசல்ட் நம்முடைய வாழ்வில் அந்த ஒழுக்கங்களாக, மாண்புகளாக, நற்குணங்களாக வெளிப்பட வேண்டும். அது வெளிப்பட்டதா? அப்படித்தான் நம்முடைய வாழ்வை நாம் செதுக்கி இருக்கிறோமா? அப்படித்தான் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நல்லொழுக்கத்தால், நல்ல மாண்பால், நற்செயலால் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினார்கள். நம்மளால அப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்குண்டான திட்டம் போட்டவர்கள்ல
அதற்கு ஆள் அனுப்பியவர்கள், அதற்கு மும்முரமா இருந்தவர்ல ஒருவர் சுமாமா அப்படிங்கிறவர். அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனா அவருடைய ஆரம்ப கட்டம் சுமாமா என்கின்ற நபர் சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்து பள்ளியில மதீனாவுல வந்து கட்டி போட்டான். ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, என்னப்பா உன் விஷயம்லாம் என்ன முடிவு எடுக்கட்டும், உன் விருப்பம் என்ன சொல்லு. எதிரிட்ட சாய்ஸ் கேட்குறான், உன் விருப்பம் என்ன, உன் விஷயமெல்லாம் என்ன முடிவு எடுக்கட்டும். நீ என்னை கொல்றதா இருந்தால் கொண்டுக்கலாம், என்னை கொண்டாலும் உங்களுக்கு ஒரு பாவம் வரப்போறது இல்லை, ஏன்னா அவ்வளோ விஷயம் நான் செஞ்சுருக்கிறேன். சாய்ஸ் 1. என்னை நீங்கள் விடுறதா இருந்தால் விட்டுடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பரிகாரமாக நன்றி செலுத்துவேன், நன்றி உடையவனாக இருப்பேன். சாய்ஸ் 2. இல்லையா, என்னைய நீங்கள் வச்சுக்கிட்டு பிணையமாக வச்சுக்கிட்டு என் கூட்டத்தாட்ட நீங்கள் காசு கேளுங்க, நீங்கள் கேட்கறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிட்டு என்னை விட்டுருங்க. சாய்ஸ் 3 அப்படின்னு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. 2வது நாள் வர்றாங்க, இதையே சொல்கிறார். ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிடுறாங்க. 3வது நாள் வர்றாங்க, இதையே சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க அவரை அவிழ்த்து விடுங்கண்ணா, அவரை அவிழ்த்து விடுங்க. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நம்மளை அழிக்க நினைக்க நம்மளுடைய எதிரியாக இருக்கிறவன் நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறான். அவிழ்த்து விட்டா என்ன செய்வோம், விட்டா போடணும் திருச்சி வீட்டு வரைக்கும் ஓடுவோம். அவன் குளிக்கிறதுக்கு எங்க இருக்க இடம்னு போய் குளிச்சுட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மதாகிய நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார். என்ன காரணம், எதை பார்த்தாரு, நல்ல குணங்களை பார்க்கிறார். அன்றைய மக்கள் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட விஷயத்தை பார்க்கிறாரு. எப்படி அவர்கிட்ட கருணையோடும் பரிவோடும் அவருக்கு அவருடைய ஒட்டகத்திலிருந்தே பாலை கறந்து குடிச்சு அவரை பசியோடு இருக்க விடாம, எதிரியாவே இருந்தாலும் தன்னை அழிக்க வந்தவனாக இருந்தாலும் இந்த குடிங்கன்னு குடிச்ச அந்த மாண்பை பார்க்கிறார். இவ்வளவு நல்ல மக்கள், இவ்வளவு குணமுள்ள மக்கள், இவ்வளவு பண்புள்ள மக்கள், இவர்களே நம்ம எதிரி நினைச்சோம். இஸ்லாத்தை ஏற்கிறோம் என்று இஸ்லாத்தை ஏற்றார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். இந்த ஊர் எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஊராக இருந்தது, இன்றைய நாளிலிருந்து இதுதான் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஊர். முகமதே, உம்முடைய முகம்தான் எனக்கு மிகவும் இந்த உலகத்தில் வெறுப்பிற்குரிய முகமாக இருந்தது, இன்றிலிருந்து உன்னுடைய முகம்தான் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய முகம். இந்த இஸ்லாம் தான் இந்த உலகத்தில் எனக்கு வெறுப்பிற்குரிய மார்க்கமாக இருந்தது, இன்றைய தினத்தில் இந்த இஸ்லாம் தான் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய மார்க்கம் என்று சொல்லிட்டு அதோட மதீனாவுல இருந்து மக்காவுக்கு புறப்பட்டுறார். ரசூலுல்லாஹ் ரெக்வெஸ்ட் கேட்டு நான் உம்ரா செய்ய போலாமா, போங்கன்றாங்க. போனவர் என்ன பண்ணார் தெரியுமா, மக்காவுக்கு போய் அங்க டிக்ளேர் பண்றாரு, எப்பா அவர் பகுதி யமாமா, யமாமாவில வந்திருக்கிறாரு. யமாமாவில இருந்து மக்காவுக்கு பொருட்கள், உணவுப் பொருட்கள், தானியங்கள் எல்லாம் வருது. போய் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம, நபியுடைய அனுமதி இல்லாமல் உங்க ஊருக்கு நான் எதையும் கொண்டு வர மாட்டேன், எல்லாத்தையும் தடுத்துடுங்கிறார், பொருளாதார தடை விதிப்பேங்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நமக்குன்னு கிடைச்சாண்டா, இப்ப மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய இப்படி நம்ம கையில தான் இருக்கு என்று ரசூலுல்லாஹ் பார்க்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னைய அந்த மக்களில் விரட்டியவர்களும் உண்டு, விரட்டாதவர்களும் உண்டு, அங்கே குழந்தைகள் உண்டு, வயோதிகர்கள் உண்டு, பெண்கள் உண்டு, இதை பற்றி அறியாத பலரும் உண்டு. யாரோ செஞ்சது சிலதுக்காக மற்றவர்களே அந்த தண்டிக்கணுமா, பசியோடு வாடிடுவாங்க, அப்படி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி பதில் கொடுக்கிறாங்க. இந்த பதில் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அணுகுமுறை அந்த யமாமா கோத்திரத்தில் இருந்த அனைவரையும் இஸ்லாத்தை ஏற்க செய்தது. இஸ்லாத்தை ஏற்க செய்தது மாத்திரம் அல்ல, அதற்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் நடந்த பல யுத்தங்களில் முன்னணியில் நின்று உயிர் தியாகம் செய்வதற்குண்டான துணிச்சலையும் வேகத்தையும் அந்த மக்களுக்கு கொடுத்தது. இவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுச்சே, எதனால அவங்களுடைய குணம், அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய இந்த மாண்பு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்படிதான் நம்ம இருக்கிறோமா? சில பெண்கள் பேசிக்கிறத பார்க்குறோம், நான் எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போறதே இல்லை, நான் எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போறது இல்லை. ஏன்பா அம்மா வீட்டுக்கு போறது, எங்க அம்மா அப்படி நாளைக்கு என்னை இப்படி பேசிட்டாங்க, அது பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க என்று அம்மா வீட்டுக்கு போகலைங்கிறது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி, நான் எப்படி ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா அப்படிங்கிற அது ஒரு பெருமையா விஷயமா பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் தன்னை அழிக்க வந்த, தன்னை கொல்ல வந்தவர்களையும் கூட தன்னுடைய மன்னிக்கிற மாண்பால், தாம் நடந்து காட்டிய முறையால், தம்முடைய ஒழுக்க நெறியால், தம்முடைய பண்பால் அவர்களை வென்றெடுத்திருக்கிறார்கள் என்றால்
நம்மள்கிட்ட இந்த நிலை இருக்கக்கூடாது. அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க நம்புறோம். அப்படி யாரேனும் இருந்தால் தம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய குணம் நம்மள்கிட்ட இருக்கும். அவங்க அப்படி இருந்து பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு உறவுகளை முறித்து வாழக்கூடிய நிலை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. மார்க்கத்திற்காக அந்த சபையை புறக்கணிக்கிறது, மார்க்கத்திற்காக விலகி இருப்பது தனி. அதை தாண்டிய சபைகளில், அதை தாண்டிய சூழ்நிலைகள் ஒரு குடும்பமாக நாம் இருக்க வேண்டிய இந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து மன்னிப்போடு, இரக்கத்தோடு, மாண்போடு, பக்குவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, இதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னை கொல்ல வந்தவருக்கே மன்னிப்பு கொடுத்தாங்கன்னா யாரு பேசிட்டா? நம்மளை கொல்ல நினைக்கிறவங்களா நம்மளை பேசினாங்க? நம்ம எரிஞ்சு நாசமா போகணும்னா அவங்க நினைக்கிறாங்க. கோபத்தில் ஏதேனும் சில பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் குறை வந்ததுக்காக வச்சு காலம் முழுக்க வச்சு பேசுவாங்க. வீட்டு வாசப்படியை மிதிப்பேனானா, போயிடுவேனானா, இப்படி சண்டை போட்டு பகைமை கொண்டு பிரிந்திருக்கிற மக்களை பார்க்கிறோம். அந்த லிஸ்ட்ல நாம் இருக்கக்கூடாது. மார்க்கத்தை விளங்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த லிஸ்ட்ல ஒருபோதும் இருந்திடக்கூடாது. நம்முடைய செயல்பாட்டால், நம்முடைய பக்குவத்தால், நம்முடைய பழக்க வழக்கங்களினால், அந்த ஒழுக்க மாண்புகளால் அவர்கள் வென்றெடுக்கப்பட வேண்டும். இருந்தா இவரை மாதிரி இருக்கணும்பா, ஃபாத்திமா மாதிரி இருக்கணும், ஐசா மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் என்று நம்ம பேர் சொல்லி அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணுங்கிற அளவுக்கு நாம் நடந்தால் அப்பத்தான் நம்ம மார்க்கத்தில் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா பேருக்கு 10ஓட 11, ஊர்ல 100ல 1, தெருவுல 15ல 4 இன்று நிலையில தான் நம்ம லிஸ்ட் இருக்குமே ஒழிய, அப்படி பட்டியலில் ஒரு லிஸ்டா தான் நம்ம இருப்போமே ஒழிய, இறைவனின் பார்வையில் மேன்மை மிக்க மக்களாக, கண்ணியமிக்க மக்களாக, பரிசுத்த மிக்க மக்களாக நாம் இருக்க முடியாது. அந்த ரிசல்ட் நம்மள்ட்ட வரணும். நம்முடைய தொழுகை உண்மையாக இருந்தால், நம்முடைய நோன்பு உண்மையாக இருந்தால், நம்முடைய வணக்க வழிபாடு உண்மையாக இருந்தால், இந்த ஒழுக்க மாண்பு நம்மிடத்துல வரணும். அது மாறி இருந்துச்சுன்னா நாம் நம்முடைய வணக்கங்களில், நம்முடைய இரம்பிக்கையில் சரியாக இருக்கணும்னு அர்த்தம். மனிதன் என்பவன் எப்பவுமே சரி, நீங்களும் சரி, நானும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சரி, எல்லா மனுஷன் தானே. வானத்திலிருந்து யாரும் குதிச்சிடலையே, எல்லா மனுஷன்தான். மனிதன் இயல்பாவே அவனுடைய உள்ளம் தீமைக்கு ஈர்க்கப்படும். நன்மையை காட்டிலும் ஒரு தீமைக்கு ஈர்க்கப்படக்கூடிய நிலையாக மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கிறான். ஆதம் நபி ஈர்க்கப்படலையா? அல்லாஹ் கட்டளை போட்டான்ல செய்யாதீங்கன்னு, செய்த ஆசை வார்த்தை கூறினான்ல, நெருங்கலையா? அல்லாஹின் கோபத்திற்கு ஆளாகலையா? விரட்டப்படலையா? பிறகு மன்னிப்பு தேடி அல்லாஹ் மன்னிக்கலையா? ஆதி மனிதர் ஆதமுக்கு அந்த நிலைனா அவருடைய சந்ததிகளாக இருக்கிற எல்லா மக்களுடைய நிலையும் அதுதான். மனிதன் இயல்பாக தீமைகளுக்கு, பாவங்களுக்கு ஈர்க்கப்படுவான். இந்த நிலை மனுஷன்ட்ட இருக்கும். அப்படியான நிலை மனிதனுடைய குணத்துல இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். கோபம்ங்கிற உணர்வு இருக்கும், கஞ்சத்தனங்கிற உணர்வு இருக்கும், பொறாமங்கிற உணர்வு இருக்கும், லேசா பெருமைங்கிற உணர்வு இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனா அங்க அல்லாஹ் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? இருக்குல்ல, இருக்கிறத யார் கட்டுப்படுத்துறா? கட்டுப்படுத்த வேண்டிய சில குணங்கள் என்று இருக்கிறது, மெருகேற்ற வேண்டிய சில குணங்கள் என்று இருக்கிறது. அதை இறை நம்பிக்கையாளர்கள் சரியாக செய்வாங்க. செய்கிறாங்களா? எல்லா நிலையிலும் அவனுக்கு கொடுத்திருக்கிற விஷயத்துல அவன் ஹலால் ஹராம் பேணி, சரி தப்பு பேணி, நல்ல வழியில் அவன் சரிபடுத்துறானா என்று அல்லாஹ் சோதிப்பான். அதுக்கு தானே வாழ்க்கை. அதுக்கு தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை தந்தான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த மரணத்தை தந்தது உங்களில் இந்த விஷயத்தை சோதிக்கிறதுக்கு தான்ப்பா. நல்ல விதமா நடப்பவர்கள் யார், நல்ல அமல் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை. ஏதோ வந்தோம், திண்டோம், தூங்கினோம், குதிச்சோம், வந்தோம், போனோம், ஊர் சுத்தினோம், ஜாலியா தூங்கி எந்திரிச்சு அப்படியே வாழ்க்கை கடத்தி 50 வயசாகி 60 70 வயசாகி பாட்டியாகி படுத்த படுக்கையா ஜனாசா குழியில கொண்டு போய் புதைச்சி வச்சு முடித்தாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு இல்ல வாழ்க்கை. இதெல்லாம் இந்த வாழ்க்கை நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு படிநிலைகள், அவ்வளவுதான். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்வை தந்திருப்பதின் காரணம் அந்த மாண்புகள், அந்த நல்லமல்கள், அந்த நல்ல செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளின் விளைவாக நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய அந்த ஒழுக்கங்கள். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அந்த விஷயத்துல நாம சரி செய்து நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். அவ மனிதன் என்பது தீமைக்கு ஈர்க்கப்படத்தான் செய்வார். அப்படித்தான் மனித உள்ளம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து தன்னை தற்காத்து, இறைவனுக்கு அஞ்சி, தன்னை நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, ஒழுக்கப்படுத்தி தன்னுடைய வாழ்வை சீர்படுத்துவதில் தான் வெற்றி இருக்கிறது. அதுல கொஞ்சம் பிசகுனாலும் சரி,
கொஞ்சம் விலகுனாலும் சரி, இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவோம். ஊர்ல உலகத்துல உசுர் வாழலாம், இறைவனின் நன்மை பட்டியலில் நல்லோர்கள் பட்டியலில் இல்லாம போயிடும். அப்படி நாம் சில தீமைகள் காலம் தொட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. எந்த நல்ல குணமா இருந்தாலும் சரி, எந்த தீய குணமா இருந்தாலும் சரி, அது வெளிப்பட்டு வருவதற்கு சில டைம் எடுக்கும். உடனே எல்லாம் தெரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் ரிசல்ட் தெரியும். அது மாதிரி சில விஷயங்கள் சில தீமையாக இருக்கும், பாவமா இருக்கும், நம்மளையே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப தெரியல. கையை நீட்டுறோம், நெருப்பு சுடுது, அப்பா சுடுதுதான் கையை எடுக்கிறோம். ஏன்னா உடனே தெரியுது, அதனால எடுக்கிறோம். கையை வச்சிடக்கூடாது, எரிஞ்சிடுன்னு பயப்படுறோம், அதுல இருந்து விலகுறோம். நெருப்பு வந்துருச்சுன்னா தண்ணியை தூக்கிட்டு வந்து ஓடி வந்து நெருப்பு நெருப்புன்னு கத்தி ஊத்தி அனுப்போம். ஏன்? ரிசல்ட் உடனே தெரியுது. ஆனால் சமூக தீமைகள், நம்மை சுற்றி நடக்கிற நம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உடனே தெரியாது. டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் காலம் போகணும். சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம், ஏன் சில 5 வருஷம் கூட ஆகலாம். அப்புறம் தான் தெரியும். அப்புறம் யோசிப்போம், ஆஹா இது செய்யாம இருந்திருக்கலாமோ, இப்படி செய்யாம இருந்திருக்கலாமோ, அப்படி நடக்காம இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்னு அப்போ யோசிப்போம். அப்படியான ஒரு நிலையில் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இருந்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்மை சுற்றி பல்வேறு விதமான தீமைகள் உருவெடுத்து வந்தாலும் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் எல்லா மனிதர்களையும் அவர்களை பரிசோதித்து பார்க்கிற, அவர்களை ஆட்டுவிக்கிற, அவர்களை நிலைகுலைய செய்யக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பார்த்தா இந்த மொபைல் போன் தான். எல்லார் கையிலும் மொபைல் போன் வந்துருச்சு. வாண்டு சோண்டுல இருந்து எல்லா குட்டியில இருந்து பெருசு வரைக்கும், பாட்டியில இருந்து பூட்டி வரைக்கும் எல்லாம் இப்படிதான். மண்டை இப்படி இப்படி போகுது. முன்னாடி எல்லாம் பாக்கு தின்னுட்டு இருப்பாங்க, வெத்தலை பாக்கு, டைம் பாஸ், வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் என்னது, எல்லாருக்கும் ஒரு போனை வாங்கி கொடுத்து எல்லாம் இப்படி இப்படி தட்டிட்டு கிடக்குறாங்க. இந்த பழக்கம் இருக்குல்ல, முதல்ல நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாவே இருந்தாலும் சரி, அதை நாம் கையாளக்கூடியதுல நாம் நல்ல விஷயத்தையே பார்த்தாலும் சரி, தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல போன்கள்ல நம்ம மூழ்குவோம் சொன்னா ஆரம்பத்தில் சுகமா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், நேரம் நல்லா போகுது. அப்பா சும்மா உட்காந்து தெருவில் முக்கூல பேசினாலும் நேரம் போகாது போல, போனை பார்த்தா இப்படி பார்த்தே இப்படி வச்ச 3 மணி நேரம் போச்சு, நல்லா டைம் பாஸ் பண்ணு சொல்லி நேரம் கடத்தலாம், நேரம் ஓடும். ஆனா தொடர்ந்து அதை அதிகமாக பயன்படுத்த அந்த பாவனை நம்மிடத்தில் வர வர இன்டர்நெட் அடிக்ஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு மன பாதிப்புக்கு இன்னைக்கு அதிகமான மக்கள் உள்ளாகிறார்கள் என்று ஆய்வு தகவல் சொல்லுது. அதிலே மணிக்கணக்கில் கடந்து 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 ஒரு விதமான வெறித்தன்மை, ஒரு அடிக்ஷன், அதுக்கே அடிமையாகி போகக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு பலர் அதுல மூழ்கி போய் இருக்கிறார்கள் என்று ஆய்வு தகவல் சொல்லுது. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய மூளை செயல்பாடுகள் மந்தமடையும், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு துடிப்பு இருக்காது, நினைவாற்றல் குறையும், முடிவெடுக்கிற திறன் குறையும். நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய நினைக்கணுங்கிற நம்முடைய விஷயம், நம்மை அறியாமல் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்களுடைய விஷயங்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தும். நாம யோசிச்சு சிந்திச்சு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், நான் இதைத்தான் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிற நாம் அந்த முடிவெடுக்கிற திறனை இழக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா மந்தமாகும். என்ன ஆகும் தெரியுமா? அதை பார்த்த உடனே பார்த்த மாதிரியே செய்யணும், அதுல வந்த உடனே வந்த மாதிரியே இருக்கணும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பார்த்தா டைவர்ஸ், பல குடும்பங்கள்ல பஞ்சாயத்து வருது, டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். என்னடா விவாகரத்து? எல்லாம் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரீல்ஸ் பார்த்து பார்த்து இப்போ எல்லாம் கப்புள்ஸா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கப்புள்ஸா இறங்கிடுறாங்க. இறங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல வீடியோ போட்டு அதை பார்த்து 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 ஓ கணவன் மனைவினா இப்படி தான் இருக்கணும் போல, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நெறிமுறைகள் இருக்கு, அதை தாண்டி அவன் செயற்கையாக யதார்த்தத்தை மீறி சினிமாவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்கிரிப்டடா ரெடி பண்ணி போடுறான். ரீசெண்டா கூட செய்தி பார்த்துருப்பீங்க, ஒரு கப்புள்ஸ் தம்பதி நல்ல சூப்பரா தரமா வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னுண்ணியமா நெருக்கமா பாசமா அப்பப்பப்ப வலி பொங்கி வலிதுரா நேசங்கிற மாதிரி அப்படி வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ரியல் லைஃப்ல பார்த்தா டைவர்ஸ். இப்ப இவ்வளவு நாள் போட்ட 650 வீடியோ என்னடாச்சு? 650 என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஸ்கிரிப்டட், காசுக்காக, காசு வரணுங்கிறதுக்காக, ஒரு ஈர்ப்புக்காக, ஒரு கவர்ச்சிக்காக, பிறருடைய கவனத்தை ஈர்க்கணும், சப்ஸ்கிரைப் வாங்கணும், லைக் வாங்கணும், ஷேர் வாங்கணும், கமாண்ட் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி
சும்மா ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப பொங்கி வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் போடுறாங்க. ஒரு செகண்ட் கூட வாடா எரிச்சல் வராது, ஒரு செகண்ட் கூட ஓய்வு இருக்கா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதை பார்த்து பார்த்து கற்பனையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு தேவையில்லாத கற்பனைகளை எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொண்டு அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா விவாகரத்தில் வந்து நிற்கிறான். இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மையில் இருக்கிற நாம் அப்படி ஆயிடக்கூடாது. அடிமையா எந்த ஒன்றுக்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு நபருடைய பேச்சுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு ஜமாத்தினுடைய பேனருக்கு அந்த பேருக்கு நாம் அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு போனுக்கு ஒரு பொருளுக்கு எதுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. நாம் அடிமையா இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதுல தெளிவா இருந்துச்சுன்னா வேறு எதுவும் நம்முடைய சிந்தனையை மதிமயக்காது. அந்த தெளிவை மந்தப்படுத்துகிற, அந்த தெளிவை குறைக்க செய்கிற, அந்த தெளிவை நம்மிடமிருந்து இல்லாமல் ஆக்குகிற ஒரு நிலை, ஒரு பேர் ஆபத்து நம்ம கையில் இருக்குதுன்னா அதுதான் செல்போன். அதுல மூழ்கி கிடக்கக்கூடிய லிஸ்டில் அதிகமான பெண்கள் இருப்பதாக தரவுகள் சொல்லுது. ஆண்கள் பார்க்குறாங்க, ஆனா அவங்கள்ட்ட அதிகமான நேரங்கள் வெளி உலகங்களோடு தொடர்பாக இருக்கிற காரணத்தினால் அவங்க சமூக வலைதளங்களை கையாளக்கூடிய நேரத்தை விட பெண்கள் அதிகமான நேரங்கள் சமூக வலைதளங்களை ஈடுபடுறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. இது பேராபத்து. இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியாது, ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியும், ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரியலாம், சிலருக்கு டைம் எடுக்கலாம், ஆனா கண்டிப்பா அதோடைய பாதிப்பு தெரியும். ஒரு குடும்பத்தை சீரழிக்கும், உறவுகளுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தும், நம்முடைய மனநிலையை சீர்குலைய செய்து ஒரு நிலையற்ற தன்மையை நமக்கு உருவாக்கும். அந்த சமூக வலைதளங்களை கையாளக்கூடிய விஷயங்கள்ல ஸ்வைப்பு 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 சர்ரு சர்ன்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு சுகமா இருக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். டோபமைனுங்கிற ஒரு ஹார்மோன் உடம்புல சுரக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது ஒரு திருப்தி வரும்பொழுது அந்த ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான ஒரு அனுபவம், நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளத்தில் ஏற்படும். அதனாலதான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுது. அது அதிகமா சுரந்து 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 அதோடைய சுரப்பு அதிகமாயிருச்சுன்னா ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு, மன வெறுமைக்கு மனிதன் போய்விடுவான் என்று உளவியலாளர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்ப இந்த நிலையில் நாம் இருந்துடக்கூடாது. குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய நாம், இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய நேரங்களை அமைத்துக் கொள்ளணுமே ஒழிய நம்முடைய நேரங்களை நம்மிடமிருந்து பழித்து அதை வீணடிக்கக்கூடிய இது போன்ற சமூக வலைதளங்கள்ல கண்மூடித்தனமாக செயல்படக்கூடிய வழக்கத்தை, அந்த செயல்பாட்டை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை நம்ம ஒரு அஜெண்டாவா எடுக்கணும், எல்லாரும் அஜெண்டாவா எடுக்கணும். ஏன்னா அப்படி சர்வ சாதாரணமாயிடுச்சு. கணவர் ஒரு போனு, மனைவி ஒரு போனு, புள்ள ஒரு போனு, ஒரே பெட்ல உட்கார்ந்து 2 பக்கம் திரும்பிக்கிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உறவுகளோடு பின்னி பிணைந்து செலுத்த வேண்டிய, அன்னுண்ணியமாக பாசம் பாராட்ட வேண்டிய நேரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. தந்தையும் அப்படித்தான் இருக்காரு, பிள்ளையும் அப்படித்தான் இருக்காங்க, அம்மா அப்படித்தான் இருக்காங்க, பிள்ளை அப்படித்தான் இருக்காங்க, கணவன் அப்படித்தான் இருக்காங்க, மனைவி அப்படித்தான் இருக்காங்க. யாரையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு எல்லோரையும் ஒரு வியாபித்திருக்கிற ஒரு நோயாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது. இதனுடைய தாக்கம் சில வருடங்களில் நமக்கு தெரியும். அப்படி நம்ம அனுபவப்பட்டு அடிபட்டு தெரிஞ்சு நம்ம போறதுக்கு விட இப்பவே நமக்கு முன்னெச்சரிக்கையா சொல்லப்படுதுங்கும் பொழுது நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நாம் ஈடுபடணும். இந்த நிலையில் நம்முடைய நேரத்தை பிடுங்கி கசக்கி பிழிகிற, வீண்விரயம் செய்கிற இது போன்ற வலைதளங்கள், சமூக வலைதளங்களுடைய பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளணும். நாம எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் நோக்கத்தோட செய்யணும், இன்டென்ஷன் இருக்கணும், நோக்கம் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அந்த என்ன செய்ய போறோங்கிற அந்த இலக்கு இருக்கணும். இலக்கே இல்லாம, தெளிவே இல்லாம, நோக்கமே இல்லாமல் நாம் அதை கையாள ஆரம்பித்தோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனையை அது கொள்ளும். உயிரை கொள்ளாது, சிந்தனையை கொள்ளும், அறிவாற்றலை கொள்ளும், நம்மை மந்தப்படுத்தும். இந்த நிலைக்கு ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இருந்துவிடக் கூடாது. ஆக்கப்பூர்வமான நிலையில் அந்த சமூக வலைதளங்களை கையாளக்கூடிய குணமுடையவர்களாக நாம் இருக்கணும். அத்தகைய மாண்பை, பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, சிலர் பயான் கேட்கறது, மற்ற சாட்சி பார்க்கறதுன்னு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா சமூக வலைதளங்களை தவறாக கையாளக்கூடிய தலைமுறை இன்னைக்கு இருக்கு. இந்த ஒரு நிலைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்கள கண்டுங்காணாம என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கிற ஒரு அக்கறை இல்லாம, ஒரு கவனிப்பு இல்லாம, ஒரு கண்காணிப்பு இல்லாம அவங்களை அவிழ்த்து விட்ட மாடு மாதிரி விட்டுறக்கூடாது. அது பெரிய ஒரு சீரழிவை நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கும் அசிங்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும்.
அப்படியாக நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய ஒழுக்கத்தை பரிசோதிக்கிற, ஆட்டுவிக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு சமூக வலைதளங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் சொல்லவே வேணாம். மற்ற ஆப்லாம் எப்படி அல்காரிதம் வச்சிருக்கிறான்னா, நம்ம எதை அதிகமாக தொடர்ந்து பார்க்குறோமோ அதுதான் காட்டுமா. ஆனால் இன்ஸ்டாகிராம்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் எதை பார்க்க வைக்கணுமோ, அவன் எந்த விஷயத்தை உங்களுக்கு அடிக்டாக வைக்கணுமோ அந்த விஷயத்தையா 10ஓட 11 உள்ள விடுறான். நம்ம 10 விஷயம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த விஷயத்திலேருந்து ரிலேட்டடாக வரும். ஆனால் 11, 12 அவன் எதை நம்மளை பார்த்து நம்மளை அடிமையாக்க வைக்கணும், நம்ம எந்த விஷயத்தில் அதிகமாக நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயத்தை அதில் நம்மளை உளவியல் ரீதியிலான தாக்குதலை ஏற்படுத்தினான்னு சில ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இந்த சமூக வலைதளங்கள் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை. நம்மை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய குணநலங்களை சீரழிக்கிற, நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கிற, நம்முடைய சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு பேர் ஆபத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பாம் மாதிரி, இன்னைக்கு ஒரு பாம்னு வச்சுக்கோங்க, டைம் பாம், எப்போ வெடிக்குன்னு தெரியாது. பார்க்க நல்லா தான் இருக்கும், டைம் வரும்போது தடார்னு வெடிக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் இந்த செல்போன்கள் இருக்கிறது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த நினைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதை தவறான வழியில் கொண்டு செல்வதற்குண்டான எல்லா வழிகேடுகளும் அங்கே நினைந்திருக்கிற காரணத்தினால் அதே நேரத்தில் செல்போன் பயன்படுத்தாமல் தவிர்க்கவும் முடியாது. செல்போனை வேணாம் ஹெய்தான் தூக்கி போட்டுட்டு போகலாம் முடியாது. அப்படியான ஒரு காலத்தை அடைஞ்சிட்டோம். ஒரு பாதுகாப்பு, ஒரு அவசரத்துக்கு, பல்வேறு விதமான பணம் பரிமாற்றத்திற்கு, ஒரு தொடர்புக்கு இந்த ஃபோன் அவசியம் ஆயிடுச்சு. அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்முடைய ஒழுக்க மாண்புகளை சீர்குலைத்திடாத வகையில் அதை சரியான முறையில் நாமும் கையாண்டு நம்முடைய பிள்ளைகளும் அதை சரியாகத்தான் கையாளுகிறார்களா என்ற கவனத்தோடு அக்கறையோடு செயல்படக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எல்லா பெற்றோர்களுக்கும் தான் புள்ள தங்க புள்ள தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்கல்ல, அது மாதிரி என் புள்ள தங்கம்மா, என் புள்ள செல்லம்மா, என் புள்ள நல்லதுதான் நினைப்பாங்க. ஆனால் இந்த நினைப்பு அதுவே நமக்கு பேர் இழப்பாக ஆயிடக்கூடாது. கவனிப்பு இருக்கணும், அவங்க என்ன செய்கிறாங்கங்கிற ஒரு பார்வை, கண்காணிப்பு இருக்கணும். நாமளும் அதற்கு முன்மாதிரியாக இருந்து அது வாரியான பயன்பாடுகளை எப்படி அதில் இருந்து நம்ம தவிர்த்து நம்முடைய நேரங்களை ஆக்கப்பூர்வமான மார்க்க நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் நாம் செயல்படுத்துகிறோம் என்று முன்மாதிரியாக அவர்களுக்கு இருந்து காட்டும் பொழுதுதான் அந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பமாக, சிந்தனை திறன் மிக்க, ஆற்றல் மிக்க ஒரு குடும்பமாக, ஒரு குணநலம் மிக்க குடும்பமாக முன்னேறும். அப்படியான ஒரு குடும்பங்களை சேர்ந்திருக்கிற ஒரு தெருவாக இருந்தால் அந்த தெரு ஆரோக்கியமான தெருவாக உருவெடுக்கும். அப்படியான தெருவை போன்று ஒரு 10 தெருகள் தேர்ந்தால் அந்த ஊர் ஒரு ஆரோக்கியமான ஊராக இருக்கும். எனவே சமூக மாற்றத்திற்கான முதல் படி ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஒழுக்கத்திலிருந்து தான் துவங்குகிறது. நாம் நம்முடைய ஒழுக்க மாண்பை சரியான முறையில் அமைத்துக் கொள்வது என்பது இம்மையிலும் நமக்கு கண்ணியத்தை சேர்க்கும், நாளை மறுமையிலும் நமக்கு கண்ணியத்தை சேர்க்கும். அந்த ஒழுக்க மாண்புகளை, நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்வில் நாம் வெளிப்படுத்துவதன் மூலம்தான் நாம் தொழுக, நோன்பு, இன்ன பிற நம்முடைய நம்பிக்கை அனைத்தினுடைய ரிசல்ட்டும் இருக்கு. அப்படி இஸ்லாம் சொன்ன எல்லா ஒழுங்குகளையும், பேச்சின் ஒழுங்குகளில், சாப்பிட்ற ஒழுங்குகளில், ஆடை ஒழுங்குகளில், ஹிஜாபை முறையாக பேண வேண்டிய ஒழுங்குகளில், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒழுங்குகளில், கணவன் மனைவி இருபாலாரும் தங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில், தங்களுடைய துணைகளுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளில், அண்டை வீட்டாருக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய உறவுகளில், மற்ற உறவுகளுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளில் என்று என்னென்ன ஒழுங்குகளை எல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டியதோ அத்தனை ஒழுங்குமுறைகளையும் நம்முடைய வாழ்வில் சரியான முறையில் நாம் கடைபிடித்து அதை பயிற்சி செய்து அதை நம்முடைய வாழ்வு முழுவதும் தொடரும் பொழுது அதற்குண்டான பலனை, ரிசல்ட்டை நாம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் அனுபவிப்போம். எனவே இறை நம்பிக்கையின் அம்சம், மார்க்க செயல்பாட்டின், வணக்க வழிபாட்டின் அம்சத்தினுடைய உண்மையான ரிசல்ட், அதற்கான உண்மையான ரிசல்ட் நம்முடைய ஒழுக்கத்திலும் நம்முடைய குணநல பண்புகளிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அத்தகைய ஒழுக்கங்களை, மாண்புகளை, குணங்களை தம்முடைய வாழ்வில் செம்மையாக செதுக்கி நல்ல முறையில் வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.